எனவே நேற்று தினச்சரில சொன்னது போலதான், you and you too are the seed of Abraham. Amen. ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறீங்கன்னு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா கடைசி ஒரு சில வசனங்கள் படிக்கும் போது அதுல எழுதப்பட்டு இருக்கும். நீங்களும் யாரா இருக்கிறீங்க? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறீங்க. யார் ஜஸ்ட் டோன்ட் திங்க் யார் நாட், நீங்க யாரும் சம்படி கிடையாது. யார் நாட் சோ நோபடி கிடையாது. ஹல்லேலூயா. யூ ஆர் யூ உங்க இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு பியோர் இன்ஹெரிட்டன்ஸ். ஆமென். ஒரு சுதந்திரத்திலிருந்து நீங்க, அதாவது ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் நீங்களும் நானும். ஆமென். நீங்க இஸ்ரவேல்ல பிறக்காம இருக்கலாம், இல்ல ஹல்லேலூயா ஒரு பிறவில யூதனா இல்லாம இருக்கலாம். பட் காட் சேஸ் ஆண்டவர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் நீங்க என்ன பண்ண இருக்க, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறீங்கன்னு நமக்கு வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. If you are the seed of Abraham, ஆபிரகாமுடைய சந்ததியாக, ஆபிரகாமுடைய ஹல்லேலூயா, thank you Lord. இங்க சொல்லும் கலாத்தியர் 3:29, if you belong to Christ, then you are Abraham's seed and heirs according to the promise. வாக்கு தத்தங்களின்படி நீங்க யாரா இருக்கிறீங்க? சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. ஆமென். நீங்க தேவனுடைய இயேசு, if you are in Christ, நீங்க இயேசுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பது உண்மைனா, உங்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணித்திருப்பது உண்மைனா, ஹல்லேலூயா, தென் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறீங்க. ஆமென். So never doubt about it. அப்போ ஆண்டவருடைய நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி, if you are the seed of Abraham, then God keeps remembering his covenant. அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய உடன்படிக்கையும் எப்போது நினைவு கூர்ந்து கொண்டேதான் இருக்கிறவரா இருக்கிறார். Amen. I want you to turn to லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல ஹல்லேலூயா, தேவ தூதனானவர் கபிரியல் தூதன் சகரியாவுக்கு தரிசனமாவார். அவர் தேவ ஆலயத்துல தூபம் காட்டி கொண்டு இருக்கும் போது அவனுக்கு தரிசனமாவார். தரிசனமாயி சொல்ல, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. என்ன நடக்க போகிறது? உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. எலிசபெத் மலடியா இருந்தா அவளுக்கு என்ன ஆகிறது? இப்போ அவள் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்க போகிறாள் என்று சொல்லி சகரியாவுக்கு தேவ தூதனானவர் பேசுவாரு. ஹல்லேலூயா. பேசும்போது சகரியாவில நம்ப முடியல. அவன் நினைப்பான், எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவிக்கும் வயசாயிருச்சு, நம்ம இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு செத்து போயிடணும்னு இருக்கிறோம், இப்ப போய் ஆண்டவர் இத சொல்றாரேன்னு அவன் நினைக்கிறான். ஆமென். ஆனா தேவன் என்ன நினைச்சாருங்க? நீ ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்திருக்கிற, அதனால ஆபிரகாமுக்கு செய்த அற்புதத்தை உனக்கும் நான் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக அவர் பழைய ஏற்பாடுல மாத்திர புதிய ஏற்பாடுலயும் அற்புதங்களின் தேவனா இருக்கிறார். If I could do a miracle to Abraham, ஆபிரகாமுக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணேன். அவனால அந்த 100 வயது வரும்போது அவனுக்கே நம்பிக்கை இல்லாத போது நான் தோன்றி நான் அவனோட பேசி நான் சொன்னதை நிறைவேற்றினது போல, சகரியாவே உன் ஜெபம் நீ ஒரு நாள்ல ஜெபம் அதை நான் நிறைவேற்ற போகிறேன்னு சொல்லும் போது அவனால நம்ப முடியல. நம்பாம இருக்கும்போது அவன் ஊமையாக தேவதூதன் சொல்லுவார், இந்த அற்புதத்தை பாக்குற வரைக்கும் நீ வாய் திறந்து பேச மாட்டேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அந்த குறித்த காலத்துல யோவான் ஸ்நானகம் பிறக்கிறாரு. பிறந்த பிறகு தேவன் அவருடைய நாவின் கட்டை அவிழ்க்கிறாரு. அப்பொழுது சகரியா என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு சில காரியங்களை சொல்லுகிறத இந்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் சொல்றத பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா அவன் அந்த இடத்துல சொல்லுவான், அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்கையில விடுதலையாக்கப்பட்டு உயிரோடுக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாம எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை
நினைவு கூர்வதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்று நம்மை பகைக்கிற யாவருக்கும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இங்க சொல்லுவாரு இயேசுவை குறிச்சு, அவரு இயேசுவை பத்தி ஆபிரகாமுகிட்டே தீர்க்க தரிசனமா உரைச்சத, உடன்படிக்கை பண்ணினத இங்க நினைவு கூறுகிறாரு. அந்த இயேசுக்கு இந்த யோவான் யாரா இருக்க போகிறான்? வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவனாக இருக்க போகிறான். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? இயேசு இத தேவன் நினைவு கூர்ந்தாராம், தேவன் ஞாபகப்படுத்தி கொண்டாராம். தேவன் என்ன பண்ணாராம்? பரிசுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். வாக்கு தத்தம் பண்ணினதை இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருண. He remembered it. ரிமெம்பர் பண்ணது மாத்திரமல்ல, அன்பு ரட்சகருக்கு என்னங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணபடியாக யோவான் ஸ்நானகனை அனுப்பினாராம். அப்ப யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ மாஸ்டர் பிளான் போட்டு கர்த்தர் பூமியில காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்னா, if God's word says, நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல படிச்சபடி, you too are the plan of God. நீங்க தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய பிளான் படி நீங்க பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யோவானை எப்படி இயேசுவுக்கு பாதைகளை, கர்த்தருக்கு வழியை செவ்வைப்படுத்த அவனை யோவான் ஸ்நானகனை ஏற்படுத்தினானோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் பூமியில பொறுப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் we are not without the purpose of God. தேவனுடைய திட்டம் இல்லாம, தேவனுடைய சித்தம் இல்லாம நீங்களும் நானும் இந்த பூமியில இந்த நிமிஷத்துல இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கல. Amen. You are the seed of Abraham and God has a plan and purpose for you. Amen. எல்லாருக்கும் ஒரு போல இல்ல. யோவான் ஸ்நானகன் ஒருவனுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அவருக்கு இயேசுக்கு முன்பாக பிறந்து இயேசுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தணும், வழியை ஆயத்தப்படுத்துகிற முன்னோடியாக யோவானை வைத்தார். அதே போலதான் இயேசு மரித்து உயிரோடு இன்னைக்கு எழுந்திருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னாடி நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக பூமியில உங்களை என்ன வச்சிருக்கிறார். Amen. Hallelujah. You may not be ஒரு பெரிய ஊழியக்காரனால, வார்த்தை சாலங்களிலால பேசுகிறவர்கள் கூட நீங்க இல்லாம இருக்கலாம். பட் the seed of God is been உங்களுக்குள்ள இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஆண்டவருடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது, I have the seed of God in me என்கிற உணர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Amen. We don't remember that I am special to God. இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவர் சொல்வார், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தா இருக்கிறீர்கள், உங்களை எல்லா ஜனங்களிலும் உங்களை விட்டு நான் பிரித்து எடுத்திருக்கிறேன், நீங்க என்னுடையவர்கள் என்று உரிமை கொண்டாடினார். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? உங்களை என்னையும் நினைத்திருக்கிறார். Don't ever think you're ஆர்டினரி பர்சன், எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, அதனால தேவன் என் மேல அன்பு வைக்கல, ஓ ஐ எம் நாட் வர்தி நினைக்காதீங்க. யூ ஆர் மோர் தென் வர்தி. காட், ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறாரு? மோர் தென் வர்தி அவங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லும், நீங்க விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்கன்னு. ஆமென். இந்த பறவைகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள் அப்பா என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதா. You are special to God. எதுக்கு? why are you special to God? Because you carry the seed of God in you. கர்த்தர் உங்கள் மேல 100% கவனம் வைத்திருக்கிறாரு. அந்த கர்த்தர் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறத நீங்க ஸ்பெஷல்னு நினைக்க கூடாதுன்னு தான் பிசாசு பல தந்திரமான வழியில நுழைந்து
ஏதேன் தோட்டத்துல ஆதாமியும் ஏவாளையும் வஞ்சித்தது போல இன்னைக்கு அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். யூ டோன்ட் திங்க் அபவுட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு காட். ஆண்டவருக்கு அதி முக்கியமானவர்கள். ஆண்டவருடைய ஒரு பெரிய சித்தத்தை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. தேவனுக்கு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பிசாசு என்ன பண்ண மறைத்து வைத்து இருக்கிறான். இந்த உலகத்தின் கடவுளானவன் உங்க கண்கள் அந்த தேவனுடைய மகிமை பார்க்க கூடாதபடி உங்க கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. You are special to God. அன்னைக்கு சகரியா சொல்ற தேவன் நினைவு கூர்ந்தாரு. The right time came, God remembered. Amen. யோவான் பிறக்கிறதுக்கு இட் வாஸ் ஏதோ சகரியாவுக்கு ஆண்டவர் கொடுக்க கூடாதுன்னு இல்ல. காட் பிளான் த டைம் அண்ட் டேபிள். அப்போ நீங்க இந்த காலத்துல இந்த சீசன்ல இருக்கிறீங்கன்னா யூ ஹாவ் அ ஜாப். ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தையும் ஒரு சித்தத்தையும் வைத்திருக்கிறார். தட் வில் பி ரிவீல்ட் when you pray to God. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு அவர் சித்தத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துவார். அநேகர் இருக்கிறோம் இன்னைக்கு. அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் them are missing and living without the plan of God. தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் தெரியாம அறியாம உணராம நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு துக்கப்பட்டு கொண்டிருப்பாரு, எவ்வளவு துக்கப்பட்டு கொண்டிருப்பாரு. Amen. Hallelujah. You may not be a great preacher, ஒரு பெரிய பிரசங்கியாரா இல்லாம இருக்கலாம். Hallelujah. But you are very special in the eyes of God. நீங்க ஒரு பேர் புகழ் பெற்ற ஒரு இவாஞ்சலிஸ்டா இல்லாம இருக்கலாம். பட் யூ ஆர் ஸ்பெஷல் இன் தி ஐஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் கொடுத்திருக்கிற தாளந்து அந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் கிட்டயோ ஸ்பெஷல் இவாஞ்சலிஸ்ட் கிட்டயோ ஸ்பெஷல் பாஸ்டர் கிட்டயோ இல்ல. யூனிக். அதான் சங்கீதம் 139 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன்னு தாவீது சொல்லுவாரு. ஐ அம் ஸ்பெஷலி கிரியேட்டட் ஃபார் காட்ஸ் பர்பஸ். God is இன்னைக்கு இரவுல இந்த வார்த்தை வருகிறதுனா God is remembering, உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கு is just encouraging you. என்னன்னா இன்னைக்கு அநேகர் துக்கத்தோட இருக்கிறீங்க, அநேக கவலையோட இருக்கிறீங்க. Amen. Hallelujah. ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லை உங்களுக்கு. You feel so அதாவது உங்க வாழ்க்கையை ஏதோ இருள இருக்கிறது போல நினைக்கிறீங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சில நீங்க நினைக்கலாம், காலம் பூரா நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், why this life ன்னு கூட கேட்கலாம். Amen. Hallelujah. கேட்கலாம். You may not find answers, but God is saying tonight, சகரியாக்கு அந்த குறித்த காலம் வந்ததுங்க. குறித்த நாள்ல never expected, சகரியா never expected that angel of God will come. கப்ரியேல் தேவ தூதன் வந்து இந்த நல்ல செய்தியை கொடுப்பான் என்று அவன் நினைச்சு கூட பார்க்கல. அவன் ஜெபித்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு, வயசு முதிர்ந்தவனானா. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபத்தை நான் நினைவு கூர்ந்தேன்னு. I believe tonight may be the night that God has remembered your prayer. உங்க கடந்த கால பல வருஷங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நினைவு கூர்ந்து இந்த இரவுல கப்ரியேல் தூதன் வந்து சகரியாவுக்கு உற்சாகம் ஊட்டினது போல, சகரியாவுக்கு ஒரு நன்மையான காரியத்தை சொன்னது போல, I believe God is encouraging you. உங்களை கொண்டிருக்கிறான் முழு நிச்சயமா நம்புகிறேன். God, ஆண்டவர் தேவன் இந்த இரவுல உங்க தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்த அன்னைக்கு பழைய அந்த நாட்கள்ல கொடுத்த தரிசனத்தை நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆண்டு கர்த்தர் நினைவு கூர்ந்த இந்த இரவுல, அப்பா உன்னை அழைத்த நோக்கத்தை மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உனக்கு நான் வைத்த சித்தத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, எழும்பு, அரைஸ், எழும்பு, எழும்பு, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பு சீயோனே. You have a great job. Hallelujah.